வெல்கம் டு த்ரீ சிஸ்டர்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டொமேட்டோ ஜாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 6 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், 1 கப் சர்க்கரை, கேஷ்யூ நட் கொஞ்சம், நெய். வாங்க இது எப்படி செய்ய பார்க்கலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க 6 தக்காளியை இதில் போட்டுடலாம். தக்காளியை நைஸாக அரைக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லா ஜாம் கிடைக்கும். இப்போ நம்ம தக்காளி நல்லா வற்றி வருது. இதில் நம்ம 1 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். இன்றைக்கி எங்ககிட்ட ஏலக்காய் இல்லை, அதனால நாங்கள் ஏலக்காய் சேர்க்கலை. உங்கள்கிட்ட ஏலக்காய் இருந்துச்சுன்னா ஏலக்காவை நுணுக்கி போட்டுக்கோங்க, அப்போ நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நம்ம ஜாம் நல்லா வருது. இதை பபுள்ஸ் வர்றதுனால நம்ம மூடி வச்சுக்கலாம், இல்லைன்னா கையில் படும். இப்போ நம்ம டொமேட்டோ ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க கேஷ்யூ நட்டு சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கேஷ்யூ நட்டு சேர்க்கணும், இல்லைன்னா கேஷ்யூ நட் டொமேட்டோ ஜாமோடய சேர்ந்து வெந்துடும், அது நல்லா இருக்காது. அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம கேஷ்யூ நட்டை போடணும், அப்போ தான் ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். நம்ம டொமேட்டோ ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் த்ரீ சிஸ்டர்ஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.